அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. ஒரு அப்பாவும் பையனும் ஒரு மலை மேலே ஏறி நடந்து போயிட்டு இருக்காங்க. பாதி வழியில் ஏறி போயிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு பெரிய கல்லு தடிக்கிறது. காலில் பயங்கரமாக ரத்தம் வருது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு மலை எதிரொலிக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, எங்கேருந்து சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். யார் நீ எதிரொலிக்குது. நீ ஒரு கோழை அப்படின்னு கத்துறான். நீ ஒரு கோழை அப்படின்னு சொல்லிட்டு எதிரொலிக்குது. இந்த பையன் அவங்க அப்பாட்ட கேட்கறான், என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா சொல்றாரு, ஒரு நிமிஷம் உத்து கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் உன்னை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நான் உன்னை பாராட்டுகிறேன் எதிரொலிக்குது. நீ ஒரு சாம்பியன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீ ஒரு சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரொலிக்குது. அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்றாரு, மக்கள் இதை எதிரொலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நான் இதை உனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றேன். வாழ்க்கையில உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சொல், உன்னுடைய செயல் என்னவா இருக்குதோ அதுதான் வாழ்க்கையின் பிரதிபலிப்பா திருப்பி வரும். நீ கோழைன்னு சொன்னீங்கன்னா கோழைன்னு திருப்பி வருது. நான் சாம்பியன் சொன்னா சாம்பியன் சொல்லிட்டு திருப்பி வருது. அப்போ உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சொல், உன்னோட செயல் இதெல்லாம் நேர்மையா இருந்ததுன்னா நேர்மையான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வே அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனுக்கு அது நல்லா புரியுது. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் அஜய்குமார் பெரியசாமி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே.